ரிஷபராசிக்காரர்களுடைய வாயில் விழக்கூடாது. அதுக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. ரொம்ப நல்லவங்க சொன்னால் பலிச்சிடும், அதுவும் ஒரு காரணம். ரிஷபராசி என்பவர்களுடைய நாக்கில் நம்ம விழுந்துட்டோம்னு சொன்னால் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி நடந்தே தீரும். ஆக ஜாகிரதையாக நம்ம ரிஷபராசி என்பவர்களை தொந்தரவு பண்ணுறதோ அவங்கள கஷ்டம் கொடுக்கறதோ ஏமாத்துறதோ செய்யக்கூடாது. ஏன்னா அவர்கள் பாரம் தூக்கிகள், அடுத்தவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பவர்கள், வாலண்டரியாக எல்லாருக்கும் உதவி செய்து யார்கிட்டையும் தனக்கு ஒரு விஷயம் வேணுங்கிற போது உதவி கிடைக்காம போய் மனம் நொந்து மனசை காயப்படுத்தி அந்த மனதில் ரொம்ப அழியா ஒரு வடுக்களோடு வாழக்கூடியவர்கள் ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்கள். அதனால் உங்களுடைய வாக்குஸ்தானத்துக்கு புதன் வருவதனால நீங்கள் வாக்கு சொல்லும் போது கவனமாக சொல்ல வேண்டும். விளையாட்டுக்கு கூட தப்பான வார்த்தைகளை ரிஷப லக்ன ரிஷபராசி அன்பர்கள் பேசக்கூடாது. அப்படி பேசுனா அது அப்படியே பலிக்கும். வீட்டில் கூட திட்டும் போது கூட ஜாகிரதையாக திட்டுங்க. நீ நாசமாக போயிடுவ, நீ நல்லா இருக்க மாட்டே சொன்னால் அப்படியே பழிச்சிடும். வாழறதே கொஞ்ச காலம், இதில் எதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் எல்லாம்?